ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுடர் வந்து 2 ஃபோனை வச்சுக்கிட்டு ரகு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல வெண்பா போய் கதிரேசனை கூட்டு வந்து இங்க பாருங்க தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கதிரேசனும் ஜன்னல் வழியா எல்லாத்தையுமே வந்து கேட்டுட்டாரு. கேட்ட உடனே இப்பதான் கதிரேசனுக்கு எல்லா உண்மையுமே தெரிய வந்து சுடருக்கு இதுவரைக்கும் இல்லாத ஒரு தண்டனை வந்து கொடுக்குறாரு கதிரேசன். அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது வெண்பாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு இவங்க ஏதோ ஒரு தில்லாலங்கடி வேலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. 2 ஃபோன் வச்சுருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து ரொம்பவே மோசமானவங்க அப்படின்ற மாதிரி நல்லாவே தெரிய வந்துடுது வெண்பாவுக்கு. யாருமே சொல்லாமலே வெண்பா குட்டியே பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி வேற வெண்பாவை வச்சு ரகுவை பிடிக்கிறதுக்காக அந்த இன்னொரு ஃபோனை எடுத்து மெசேஜ் பண்ண சொன்னது எல்லாத்தையுமே வந்து வெண்பா மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஸ்கூல்லையுமே வந்து வெண்பா வந்து ஃபுல்லாகவே இதே தான் நினச்சிட்டே இருக்காங்க. அப்போது மல்லி அம்மாவும் பாபு மாமாவும் சொன்னது மட்டும்தான் கரெக்டு, இவங்க வந்து உண்மையிலுமே அம்மா கிடையாது அப்படின்ற மாதிரி நல்லாவே புரிஞ்சுக்கிட்ட வெண்பா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுமே அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை வந்து யோசிக்குது. இப்படியே யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போது சரியாக பாடத்தில் கூட கான்சென்ட்ரேஷன் பண்ணலை. அது வீட்டுக்கு போனதுமே வந்துட்டு இவ வந்து ரகு கிட்ட பேசிட்டு இருக்கா. இருந்தாப்புல இருந்து ஃபோன் வரவுமே இவ திடீர்னு எடுத்துட்டு போய் ஃபோன் பேசிட்டு இருக்கா. ஜன்னல் வழியா நம்ம வெண்பா பார்த்துடுறாங்க. பார்த்ததுமே வந்துட்டு இவங்க யாருக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க, இப்போ நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போயிட்டு கதிரேசன் கிட்ட தாத்தா இங்கே வாங்கலை அப்படின்ற மாதிரி சொல்லுடா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, வாங்க தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லு வெண்பா என்ன, நான் கூட்டா வரமாட்டீங்களா? சரி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கதிரேசன் போகிறாரு. அமைதியாக ஜன்னல் வழியாக ரேணுகா அம்மா யாருக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க, அதை மட்டும் கொஞ்சம் எட்டி பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. ரேணுகா அம்மா யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது தாத்தா, இது ரொம்ப நாளாக நடந்துட்டுருக்கு, நீங்கள் கொஞ்சம் நேரம் எட்டி மட்டும் பாருங்கள் தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. வெண்பாவுக்கு கதிரேசனுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது குழந்தை என்னென்னமோ சொல்லுதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வந்து குழப்பம் ஆயிக்கிறாரு. அப்போ தான் வந்து அவர் நிறைய யோசிக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ குழந்தை சொல்லுது போய் பார்ப்போன்னு பார்த்தா அப்போ தான் இந்த சுடர் வந்து ரகு கிட்ட எல்லாத்தையுமே வந்து பேசிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி ரகு எப்படியாச்சும் வந்து நம்ம இந்த கேஸ்லேருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் நம்மளோட வேலையை வந்து நம்ம கரெக்டாக பார்க்க முடியும், இல்லைன்னா மொத்தமும் முடிஞ்சு போய்டும் ரகுன்னு சொல்ல. ஆமாம் சுடர், அது உன் கையில் மட்டும்தான் இருக்குது. கதிரேசனை எப்படியாச்சும் டைவர்ட் பண்ணி இந்த கேஸை வாபஸ் வாங்க வைக்கிறது உன்னோட கையில் தான் இருக்குன்னு சொல்ல. இவன் வந்து சொல்லிட்டா என்னன்னா, எங்கே அந்த கதிரேசன் வாபஸே வாங்க மாட்டான், எப்படியாச்சும் வந்து பிடிச்சே ஆகணும்னு நிற்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்ல. என்ன ரேணுகா நம்ம பேரை சொல்கிறாளே, அப்பான்னு சொல்லாமல் கதிரேசன்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அதுவே பெரிய இடி ஆகிடுது ஃபஸ்ட்டு கதிரேசனுக்கு. அப்புறம் தான் இன்னும் நல்லா கேட்குறாங்க, என்னன்னா இந்த கேஸ்லேருந்து எப்படியாச்சும் வெளியே வந்தோன்னா இந்த ஒரே ஒரு இதை மட்டும் தாண்டிட்டோன்னா போதும், பல கோடியை சுருட்டிக்கிட்டு இங்கேருந்து ஓடிடலாம். கதிரேசனோட மொத்த சொத்தும் நமக்கு தான், இந்த விஜயோட மொத்த சொத்தும் நமக்கு தான், எல்லாத்தையுமே சுருட்டிட்டு ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. கதிரேசனுக்கு இப்போ தான் உண்மையே புரிய வருது. அட்ட பாவமே, அப்போ இவ்வளோ நாளாக நம்மளை நல்லா முட்டாள்தனமாக ஆக்கி நம்மளை ஏமாத்திருக்காளா இவ அப்படின்ற மாதிரி இப்போ தான் தெரிய வருது. இப்போயாச்சும் தெரிய வந்ததே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்கு. ஏன்னா வந்து மல்லியும் எவ்வளோ பண்ணாங்க, எதுவுமே வந்து நடக்கலை. கடைசியில் வெண்பா பண்ண ஒரு சின்ன விஷயம் எல்லா உண்மையுமே வெளியே வந்துடுச்சு. இதை கேட்ட கதிரேசனுக்கு ஒன்றுமே புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வெண்பா பண்ண காரியத்துக்கு 100க்கு நம்ம வெண்பாவுக்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து மல்லி ஆரம்பத்துலேருந்து எவ்வளோ பெரிய ஒசூர் வரை போயிட்டு வந்தாங்க, எல்லாமே ஃப்ளாப், எல்லாமே ஃபெயிலியர். இந்த சுடர் மட்டும்தான் ஜெயிச்சிட்டே இருந்தான். ஆனால் ஒரு சின்ன விஷயம் வந்து பாருங்க தாத்தான்னு சொன்னதுமே கதிரேசனுக்கு எல்லா உண்மையுமே தெரிய வந்து அப்படியே தலையில் இட்டி விழுந்த மாரி போயிட்டு ஹாலில் உட்காந்துருக்காங்க. அப்போ தான் வந்து நிஷா வரா. என்னாச்சுப்பா அப்படின்ற மாதிரி கேட்க, நிஷா நம்மளோட நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சு நிஷா அப்படின்னு சொல்ல. என்னாச்சுப்பா என்னாச்சு, அந்த திருடன் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே, திருடனை கூடவே வச்சுக்கிட்டு திருடன் கிடைக்கலன்னா எப்படிம்மா, யாருப்பா அந்த திருடன், என்னப்பா சொல்கிறீங்கன்னு கேட்க, அப்போ தான் நடந்த எல்லாமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் அக்கா கிடையாது, மல்லி போகிறான்ற மாதிரி உங்கள் அக்கா வந்துட்டு சுடர் தான் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. சேச்சா அப்படிலாம் இருக்காதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுமே. நான் 2 கண்ணாலையும் பார்த்தேன், என் காதாலையும் கேட்டம்மா, அவள் வந்து நம்ம குழந்தையே கிடையாது அப்படின்ற மாதிரி
சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. என்னப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம்மா நானே எதிர்பார்க்கவே இல்லை, என் குழந்த இப்படி வந்து காலம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. போனவளாக இருந்தால் கூட பரவாயில்ல, இப்படி வந்து என்னை இந்த மாதிரி ஆக்கிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு மனசு கஷ்டமாயிட்டு ஆகுது அவங்களுக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எப்படியாச்சும் வந்து போராடியே ஆகணும், மல்லிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியே ஆகணுமா அப்படின்ற மாதிரி கதிரேசன் முடிவு பண்ணிட்டாரு. முடிவு பண்ணது மட்டும் இல்லாமல் கதிரேசன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரம் இதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டதாமா போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. எப்படிப்பா கட்ட முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் கட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி ஃபோன் எடுத்து, அதெல்லாம் கட்ட முடியும், இவ என்னதான் கேம் ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இவ்வளோ நாள் அவள் நம்மளை வந்து வச்சு செஞ்சால, இதுக்கு மேலே நம்ம அவளை வச்சு செய்வோமா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். கதிரேசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு மல்லிக்கு ஃபோன் போட்டு மல்லி என்னை மன்னிச்சிடுமா அப்படின்ற மாதிரி கதற, என்னாச்சுப்பா ஏன் அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், உன் பேச்சை நான் நம்பியிருக்கணும், நீ தலை பாட்டுக்கு படித்து சொன்னேன், நான் தான் வந்து நம்பாமல் உன்னையே வந்து அசிங்கப்படுத்திட்டேன், இதுக்கு மேலே அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேம்மா, என்னை மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிவுக்கு வர்றாங்க. உடனே வந்துட்டு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஒன்றா நின்று போராடி தான்ப்பா ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம்மா நிச்சயமாக வந்து போராடி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவருமே சொல்கிறாங்க. ரொம்பவே குழப்பத்தோட 2 பேரும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் திணறி போய் நிற்கிறாங்க. நிஷாவுக்கு செம்ம பதிலடி. ஏன்னா வந்து நிஷா தான் ரொம்பவே நம்பிட்டு இருந்தது நம்ம அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்தா. ஆனால் இப்போ அவங்க அக்கா இவ்வளோ பெரிய வேலையை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. இது மிகப்பெரிய ஒரு இதாக வந்து அமைஞ்சிருச்சு. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். எடுத்து என்ன நடக்க போகுது, எப்படிலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.